மகாபாரதம்னா நமக்கு உடனே நினைவுக்கு வருவது கிருஷ்ணர், அர்ஜுனர், கர்ணன், பீஷ்மர். அந்த கதையில ஒரு ஞானி இருந்தாரு. அவர் கிருஷ்ணரே அஞ்சிய மாவீரன். ஏன்னா விதுரர் உண்மையின் வடிவம், தர்மத்தோட மறு உருவம். நல்லவர்கள்லாம் எப்பவுமே கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க. ஆனா அதேதான் விதுரரும் அனுபவிச்சாரு. இத்தனைக்கும் ஹஸ்தினாபுர இளவரசர்ல ஒருத்தர். அவர் படாத துன்பமும் இல்ல, அவமானமும் இல்ல. இருந்தாலும் உண்மையாவும் நேர்மையாவும் கருத்துக்களை முன் வச்சு நல்வழிப்படுத்த முயற்சி செய்பவர் விதுரர். அவர் போர்ல கலந்துக்கல. அவர் கையில ஆயுதம் எதுவுமே இல்லை. ஆனா அவரோட வார்த்தை ஒரு பேரரசோட விதியையே மாற்றும் சக்தி கொண்டது. அஸ்தினாபுரத்தோட புத்திசாலி அமைச்சர், தர்மத்தோட குரல் அவர்தான். அவரோட வாழ்க்கை ஒரு சாதாரண மனுஷரோட வாழ்க்கை இல்லை. வாங்க கதையோட பயணிக்கலாம். ஒரு காலத்துல அஸ்தினாபுரத்தை விசித்திரவீரி என்ற அரசர் ஆட்சி செஞ்சாரு. ஆனா அவர் வாரிசு இல்லாம இறந்தாரு. அப்போ அரச குடும்பம் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்குச்சு. அரச குல தொடரணும்னா வாரிசு அவசியம். அதனால அரசி சத்தியவதி ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க. அவங்க தனது மகன் மகாமுனிவர் வியாசரை அழைச்சாங்க. அரச குலம் தொடரணும்னா ராணிகளுக்கு குழந்தை பிறக்கணும். அதுக்கு வியாசரை உதவ கேட்டுக்கிட்டாங்க. அப்படி பிறந்தவர்கள் தான் திருதராஷ்டிரர், பாண்டு. ஆனா அதே சமயம் வியாச முனிவரால பணிப்பெண்ணுக்கு அரச குடும்ப வாரிசா மூன்றாவதா பிறந்தவர் தான் விதுரர். அரச குடும்பத்துல பிறந்திருந்தும் பணிப்பெண்ணின் மகன் அப்படின்றதுனால அரசரோட உரிமை அவருக்கு கிடைக்கல. ஆனா விதுரர் ஒரு சாதாரண மனுஷர் இல்லை. புராணங்கள் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுது. மாண்டவிய முனிவரோட சாபத்தால யமதர்மன் மறுஜன்மத்துல மனுஷரா பிறந்தாராம். அந்த மனுஷன் யாருன்னு நினைக்கிறீங்க? அவருதான் விதுரர். மாண்டவிய முனிவர் ஒரு ஆழ்ந்த தவத்துல இருந்தாராம். அப்போ அரண்மனையிலேருந்து நகைகளை திருடிட்டு வந்த திருடர்லாம் காவலர்கள் துரத்துனதுனால பயத்துல ஆழ்ந்த தியானத்துல இருந்த மாண்டவிய முனிவரோட கழுத்துல அந்த நகைகளை போட்டுட்டு ஓடிட்டாங்க. காவலர்கள் வந்து பார்த்துட்டு திருடன் தவத்துல இருக்க மாதிரி நடிக்கிறான் அப்படின்ட்டு அரசர்கிட்ட சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அரசன் முனிவரை ஊருக்கு மத்தியில ஒரு கூரான கடப்பாறை மேல மாண்டவிய முனிவரை அமர்த்திட்டான். ஆழ்ந்த தியானத்துல இருந்த முனிவருக்கு அந்த வலி வேதனையை அளிக்கல. அவரு மரணிக்கவும் இல்லை. 4 நாள் அவர் உயிரோட அந்த கூரான கடப்பாறை மேலேயே அமர்ந்து தவம் பண்ணாரு. இதை கேட்ட ராஜா அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஓடி வந்து மாண்டவிய முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அப்போ முனிவர் கண்ணு திறந்து சொன்னாரு, நீ மன்னிப்பு கேட்க வேண்டியதில்ல, நான் தர்மத்தின் தலைவன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தவ வலிமையால யமதர்மனை சந்திச்சாரு. நான் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கு இந்த தண்டனை கிடைக்க பெற்றது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு யமதர்மன் சொன்னாரு, நீங்க சின்ன வயசுலயே சின்ன சின்ன உயிர்களுக்கு தீங்குகள் கொஞ்சம் செஞ்சிருக்கீங்க. இரும்பு, பட்டாம்பூச்சி. அதனால அதன் காரணமா இந்த தண்டனை உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னாரு. மாண்டவிய முனிவருக்கு கோபம் தாங்கல. விளையாட்டு பருவத்துல செஞ்ச தவறுக்கு தண்டனைகள் இல்லைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு அடுத்த பிறவியில மனுஷனாக பிறக்க கடவாய்ன்னு தன் சாபம் கொடுத்துட்டாரு. அதனாலதான் யமதர்மன் இந்த பிறவியில விதுரரா பிறந்தார்னு ஒரு புராண கதை இருக்கு. விதுரரின் வார்த்தைகள் எப்பொழுதும் நீதியையும் தர்மத்தையும் மட்டும் பேசுச்சு. ஹஸ்தினாபுரத்துல விதுரர் ஒரு அமைச்சரா இருந்தார். ஆனா ஒரு சாதாரண அமைச்சர் இல்ல. அவர் எப்போதும் உண்மையை மட்டும் பேசினாரு. கௌரவர்கள் தலைவரான துரியோதனர் தன்னோட சிறிய தந்தைன்னு கூட பார்க்காம விதுரரை வேசியோட மகன்னு எத்தனையோ முறை அவமானப்படுத்தியிருக்கார். ஆனாலும் விதுரர் தன்னோட அறிவுரையால அவரை நல்வழிப்படுத்த மட்டும் முயற்சி செஞ்சாரு. பாண்டவர்களை அழிக்கணும்னு துரியோதனன் பல திட்டங்கள் போட்டாரு. ஆனா விதுரர் அவர்களை எச்சரிச்சு அந்த ஆபத்துல இருந்து பாண்டவர்களை காப்பாத்திருக்காங்க. அரக்கு மாளிகையில பாண்டவர்களை கொல்ல துரியோதனன் முயற்சி பண்ணான். ஆனா யுதிஷ்டர் விதுரர் சொல்றாரு, காட்டுல தீப்பத்துனா காட்டு எலியெல்லாம் தப்பிச்சு ஓடுன்னு. இந்த வாக்கியத்தை சொல்லி யுதிஷ்டரை எச்சரிக்கை பண்ணாரு. அதனாலதான் பாண்டவர்கள் உயிர் தப்புனாங்க. மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு விதுரர் அரச வாழ்க்கையை விட்டுட்டாரு. காட்டிற்கு சென்று தவ வாழ்க்கையை மேற்கொண்டாரு. அவர் மனசுல தர்மம் மட்டும் நிலைக்கணும்ன்ற எண்ணம் எப்பவுமே இருந்தது. யுதிஷ்டர் விதுரரை பார்க்க வந்தாரு. அப்போ விதுரரோட ஆன்மா யுதிஷ்டரோட ஒன்றா கலந்துச்சுன்ட்டு புராணங்கள் சொல்லுது. மகாபாரதத்துல போராடிய பல பேர் இருந்தாலும் உண்மையை மட்டும் பேசக்கூடிய தைரியம் கொண்டவர். அவர் அரசன் மட்டும் இல்ல, ஒரு வீரன் மட்டும் இல்ல, அவர் ஒரு பேரரசோட மனசாட்சி.